வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்க, பூரண கொழுக்கட்டை அரிசி மாவு பாருங்க, 1/4 கிலோ அரிசி மாவு, பேக்கெட் மாவு கடையில் வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயில் அந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடு இறந்தால் அந்த 1/4 கிலோ மாவு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இந்த மாவை வந்து அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா நம்ம வந்து சும்மா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வந்து இந்த மாவை வந்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிண்டி எடுத்தது அந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பியூர் ஒயிட்டாகவே இருக்கும். வெந்த பிறகும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கிண்டி எடுத்த மாவில் தான் நம்ம வந்து பாருங்கள் பூரணம்னு சொல்லுவாங்க. அதை வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், இதிலே நம்ம கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க போகிறோம். இது தான் போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாவை நம்ம எடுத்து பாருங்கள், மாவை நம்ம நல்லா எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மாதிரி நம்ம வடை தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அச்சில் வந்து கொழுக்கட்டை செய்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கொழுக்கட்டை அச்சு பிளேட்டுங்க, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டோம். இந்த வடை மாதிரி தட்டின பார்த்திங்களா, அது உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து அந்த பூரணத்தை வைக்க போகிறோம். பூரணத்தை நல்லா உள்ளே வச்சுட்டு அதை அழகாக மூடி எடுக்கணும், மூடி அழுத்தி எடுக்கணும். அந்த கார்னர் இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், அச்சை ஓப்பன் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து அழகாக நம்ம வடை மாதிரி தட்டிட்டோம். அதுக்குள்ளே வந்து அந்த பூரணத்தை வச்சு அதை அப்படியே வந்து அந்த கொழுக்கட்டை அச்சு கடையில் வைப்பாங்க, அந்த அச்சில் வச்சு அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தணும். அழுத்தினோம் அந்த எக்ஸஸ் இருக்கிற அந்த பூரணம், அந்த மாவு எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், கொழுக்கட்டை வந்து நம்ம இப்போ செய்கிற அந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 1/4 கிலோ அரிசி வந்து பச்சை அரிசியோ வேஸ்ட் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம மிக்சிலே கிரைண்டர்லேயே ஆட்டி அதை வந்து நம்ம கடாயில் போட்டு நல்லா ஒரு ஆவரி வேக வச்சு அந்த மாவை எடுத்து அந்த மாவில் நம்ம பூரணம் வச்சு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கடையில் வந்து கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கிங்க. அந்த மாவை வந்து கடாயை வச்சு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவை போட்டு நல்லா கிண்டி எடுத்துங்க. அந்த மாவில் பூரணம் வச்சு செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்த பிறகு. எல்லோரும் குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து மாவு வாங்கி செஞ்சாலும் நல்லது, இல்லைன்னா நீங்களே அரிசி ஊற வச்சு அதை ஆட்டி அதையும் நம்ம இதை மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். மாவு பூரணம் பார்த்திங்கன்னா வெல்லம், சர்க்கரை, தேங்காய், கடலைப்பருப்பு இது 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வச்சு அழகாக அச்சில் நம்ம அழுத்தி எடுத்தோம்னா சூப்பராக வருதுங்க. பாருங்க, ஒரு இடத்துல நாங்கள் வாங்கி சாப்பிட்டோங்க இந்த கொழுக்கட்டை. ஏதோ 15 ரூபா 20 ரூபா கிட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எப்போவாவது செஞ்சால் தான் நல்லது. அங்கே கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க.
இதை வந்து நல்லா நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ஆவரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மாவும் வெந்துருக்குது, பூர்ணம் நம்மளுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேக வச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஆவரி வேக வச்சு எடுத்துட்டோம். சூப்பராக வெந்து வந்துச்சு. பாருங்க, அந்த கொழுக்கட்டைக்கு மேலே வந்து கொஞ்சம் பனி தண்ணி போல இருக்குது பார்த்தீங்களா? அந்த பனி தண்ணி போல் இருந்தாலே அந்த கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு அர்த்தம். நீங்கள் விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். அந்த அப்படியே கொஞ்சம் பனி தண்ணி மாரி தேர்த்து பாருங்கள் கொழுக்கட்டை மேலே. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு நீங்கள் இறக்கிடலாம். சூப்பராக பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன அளவு செஞ்சோமோ அந்த அளவு ஃபாலோ பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை. நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.